ஆதிஸ்டன்ஸ் இன்னைக்கு அடுத்த குட்டி கதைகள் பகுதியில் 3 சுவாரஸ்ய கதைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊற்றுக்கண். கப்பல் மாலுமி வேலைக்கான நேர்முக தேர்வு. அது இளைஞன் ஒருவன் வந்திருந்தான். பல கோணங்களில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. நீங்கள் கப்பலில் பயணம் போகிறீர்கள். அப்போது திடீரென புயல் அடிக்கிறது. என்ன செய்வீர்கள்? உடனே நங்கூரத்தை போட்டு கப்பலை பத்திரமாக நிறுத்தி விடுவேன். சரி, மீண்டும் புயல் அடிக்கிறது. என்ன செய்வீர்கள்? உடனே இன்னொரு நங்கூரத்தை போட்டு கப்பலை அசையாமல் அங்கேயே நிறுத்தி விடுவேன். சரி, மறுபடியும் புயல் அடிக்கிறது. என்ன செய்வீர்கள்? அடுத்த நிமிடத்திலே அடுத்த நங்கூரத்தை போட்டு கப்பலை நகராமல் நிறுத்தி விடுவேன். கடுப்பானார் கேப்டன். தம்பி, ஒரே கப்பலிலிருந்து இத்தனை நங்கூரங்கள் உனக்கு எங்கிருந்து வந்தன? கடுப்பாகாமல் சொன்னான் அவன். சார், உங்களுக்கு ஒரே கடலிலிருந்து இத்தனை புயல் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்துதான். அறிவற்ற கேள்விகளை அறிவற்ற பதில்களே ஆற்றுப்படுத்தும். அடுத்த கதை ஊடக கட்டணம். கடவுள் தரிசனம் தேடி புறப்பட்டாள் ஒருத்தி. நகரத்துக்குள் நுழைந்தால் ஒரு மாபெரும் கோவிலில் புகுந்தாள். அங்கே பொதுவிலே தொலைபேசி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது தங்கத்தலான தொலைபேசி. அதன் அருகே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இந்த தொலைபேசியின் மூலம் நேரடியாக கடவுளிடம் பேசலாம். கட்டணம் ரூபாய் 50,000 மட்டுமே. கையில் அவ்வளவு காசில்லாததால் தொடர்ந்து நடந்தாள். ஒரு பெரும் கோயில் வந்தது. அங்கு ஒரு தொலைபேசி இருந்தது. அது பித்தளையில் செய்யப்பட்ட தொலைபேசி. இதன் மூலம் கடவுளிடம் நேரடியாக பேசலாம். ஆனால் கட்டணம் ரூபாய் 25,000 மட்டுமே. கையில் அவ்வளவு காசு இல்லாதது கண்டு தொடர்ந்து நடந்தாள். நகரை விட்டு புறநகர் பகுதிக்கு வந்தாள். அங்கு ஓடு போட்ட கோயில் ஒன்று இருந்தது. சில்வர் தொலைபேசியோடு. இதன் மூலம் கடவுளிடம் நேரடியாக பேசலாம். ஆனால் கட்டணம் ரூபாய் 500 மட்டுமே. இது லோக்கல் கட்டணம் போலிருக்கு என்று எண்ணியவாறு தொடர்ந்து நடந்தாள். புறநகரையும் தாண்டி ஒரு கிராமத்து பக்கம் வந்துவிட்டாள். இங்கே கோயில் எது? அதோ ஒரு குடிசை வீட்டை கட்டினார்கள். உள்ளே போனாள். அங்கே ஒரு சுவாமி இருந்தது. தொலைபேசி இல்லை, ஆனால் அறிவிப்பு பலகை மட்டுமே இருந்தது. இங்கே கடவுளோடு நேரடியாக பேசலாம். கட்டணம் எதுவும் கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் போட்டு கோயில் கட்டினால் அதில் கோமகன் குடியிருப்பாரோ? அடுத்த கதை ஊரக அறிவு. வெளியூர்காரன் ஒருவன் அரண்மனைக்கு வந்து சவால் விட்டான். என்னால் எதுவும் செய்ய முடியும். போட்டி போட இந்த நாட்டில் எவனுக்காவது தகுதி உண்டா? அவனது சவாலில் அரண்மனையே அரண்டு போயிருந்தது. போட்டி போட யாரும் முன் வரவில்லை. அரசரும் வருத்தமாகி போனார். இதை கேள்விப்பட்டார் அந்த நாட்டு குப்புசாமி. போட்டி போட முன் வந்தார். எதிர் சவால் விட்டார். எதையும் உன்னால் செய்ய முடியும் என்றால் இதோ இந்த மாம்பழத்தையும் அதன் நிழலையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு காட்டு பார்க்கலாமே. ஒரு பொருளையும் அதன் நிழலையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவதா? அது எப்படி முடியும்? யோசித்து யோசித்து பார்த்தான். சவால் விடுவனது மூளை சல்லடையாகி போனதுதான் மிச்சம். வழி வரவில்லை. அடுத்த நாளே அரண்மனையை விட்டு ஓடி போய்விட்டான். அரசருக்கும் புரியவில்லை. எப்படி ஒரே நேரத்தில் சாப்பிடுவது? குப்புசாமியை கேட்டார். அவர் ஒரு மாம்பழத்தை நூலில் கட்டினார். பக்கத்தில் ஒரு விளக்கை வைத்தார். பழத்தின் நிழல் சுவரில் விழுந்தது. இவர் நிஜ பழத்தை சாப்பிட ஆரம்பிக்க நிழல் பழமும் சேர்ந்து காலியானது. குப்புசாமியை மெச்சிய அரசர் பொன்பொருள் கொடுத்து கௌரவித்தார். ஊரே மெச்சும் ஊரக அறிவு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான குட்டி குட்டி கதைகள் உங்கள் ஆதிஸ்டன்ஸில் இது ஆதிஸ்டன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.